இந்த பில்டிங்கை பாருங்க. இந்த பில்டிங் சவுதி அரேபியாவிலேயோ இல்லை பலஸ்தீன்லேயோ கிடையாது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற காத்தாங்குடிங்கிற ஏரியாவில் தான் இந்த பள்ளி இருக்குது. இது பைத்துல் அக்ஸா மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் அக்ஸா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பில்டிங்குடைய அமைப்பு, அதே மாதிரி கலர், உள்ள தூண் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா பைத்துல் அக்ஸா எப்படி இருக்குமோ அது அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கார்பெட் முதல் கொண்டு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். தூண், அதே மாதிரி ஆர்ச்சி. இது சுற்றுலாத்தலமாக இருக்குது. இப்போது எல்லா நாடுகள்லேருந்து வந்து பார்க்குறாங்க. எல்லா மதத்தவர்களும் வந்து பார்க்குறாங்க. பெண்களுக்கு தனியாக ஒரு வழி வச்சுருக்குறாங்க. ஆண்களுக்கு இப்படி நேராக முன்னாடி வாசலில் வர முடியும். பாருங்களேன், பைத்துல் அக்ஸா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற நேரம் பார்த்தோம், எல்லா மதத்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அனுமதி உள்ள பார்க்குறதுக்கு. பாருங்கள், பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த டைல்ஸை பாருங்கள், சுவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. மாடிப்படி, அந்த கைப்பிடி எல்லாமே பைத்துல் அக்ஸாவில் இருக்கிற மாதிரி அப்படியோ ஃபோட்டோ வீடியோ எதோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் அதே மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு பேரும் அக்ஸான்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. இது எங்கன்னா ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தில் காத்தாங்குடிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. பாருங்கள், இது மேலே பெண்கள் மட்டும்தான் அனுமதி மேலே போகிறதுக்கு, ஆண்களுக்கு போக முடியாது. பெண்கள் தொழுகைக்கான இடம். அதில் ஆண்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. பாருங்கள், ஆண்கள் மட்டும் போகக்கூடிய இடம் அந்த பக்கம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக அடிச்சிருக்காங்கன்னு. இந்த லைட் செட்டிங் பாருங்களேன், அதே மாதிரி லைட் செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். மேலே இருந்து கீழே அந்த வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பேரே பைத்துல் அக்ஸான்னு வச்சுருக்கிறாங்க. அதனால் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ, அந்த கார்பெட்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட் செட்டிங் பாருங்கள், அக்ஸாவில் என்ன மாதிரி லைட் இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டு மாதிரி கீழே மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அது லைட்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பணம் கிடக்கு. டூரிஸ்ட்டு வரக்கூடியவங்க அதுக்குள்ளே பணம் போடுவாங்க போல இருக்குது. ஆனால் அதை தெளிவாக வீட்டில் தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், அந்த கருப்பாக கிடக்குல உள்ள பணம் தான் கிடக்கு. அங்கே உள்ள நாட்டு பணம், நிறைய பணம் கிடக்கு. அப்படி தூக்கி வீசுவாங்க போல இருக்குது. பாருங்கள், மாடி படியெல்லாம் அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த குட்டி பையனும் எங்கள் கூட பார்க்க வந்திருக்கிறான். சுற்றி பார்க்குறான். இப்போ தொழுகைக்கான நேரம், அதுக்காக எல்லோரும் தொழுதுட்டுருக்குறாங்க. பாருங்கள், பள்ளி உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி காப்பி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அங்கே நேரில் போயிட்டு பார்த்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தான் இந்த மாதிரி அவங்க கட்டியிருக்கணும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், டூரிஸ்ட்டு வரக்கூடியவங்க, தொழுகைக்கு வரக்கூடியவங்க அவங்களுடைய வாட்ச்சு, அதே மாதிரி கண்ணாடி, இது எல்லாமே மிஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதை எடுத்து ஒரு பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. விலை உயர்ந்த வாட்ச் எல்லாம் இருக்குது. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம ப்ரூஃப் பண்ணி அதை வாங்கிட்டு போடலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இலங்கையில் 33 நாள் டூருடைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அதிசயமான வீடியோக்கள் நிறைய இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருப்போம். எங்கள் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.